திரைப்படத்துறையில் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரலாமா? வரலாம், எந்த குற்றமும் இல்லை. ஆனால் வருகிறவர்கள் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற போதே எல்லோரும் தங்களை எம்ஜிஆர் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எம்ஜிஆரை பற்றிய ஒரு செய்தியையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் வந்தவுடனே முதலமைச்சராகவில்லை. புதுவையிலே பேசுகிற போது என்ன சொல்லுகிறார்? புதுவை அரசு என்பது சரியாக நடக்கிறதாம். அந்த பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இப்போது புரிகிறதா அவர் யாருடைய பிள்ளை, யாரால் அரசியலுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பது புரிகிறதா? பாண்டிச்சேரியிலே நடக்கிற அரசை அவர் பாராட்டுகிறார். பாராட்டட்டும். ஆனால் பாண்டிச்சேரியிலே இருந்து தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாரே. எண்ணி பாருங்கள், அந்த பேச்சை நான் கேட்டேன். வெறும் 15 நிமிட பேச்சு. ஏன் 15 நிமிடத்திலே முடித்து விட்டார் என்று கேட்டார்கள். அவ்வளவுதான் எழுதி கொடுத்தார்கள், அவ்வளவுதான் பேச முடியும். அவரிடத்திலே ஒரு அன்போடு சொல்லுகிறேன், இனிமேலாவது சரியாக எழுதி கொடுக்கிற ஒருவரை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். பாண்டிச்சேரி அரசை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், பாண்டிச்சேரியில் ஒரு ரேஷன் கடை கூட இல்லை என்கிறார். அதை கற்றுக்கொள்ள வேண்டுமா? பாண்டிச்சேரியில ஒரு ரேஷன் கடை கூட இல்லை என்பதும் ஒரு சரியான தகவல் இல்லை. சென்ற ஆண்டு அது வந்துவிட்டது. ஆனாலும் யாரை பார்த்து யார் கற்றுக்கொள்வது? 2020க்கு பிறகு ரேஷன் கடையை கொண்டு வந்த பாண்டிச்சேரி அரசை பார்த்து இந்தியாவிலேயே முதலாக 1972ஆம் ஆண்டே ரேஷன் கடைகளை தொடங்கி எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆண்ட தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நியாயம்தானா? உண்மையாக சொல்லுகிறேன், வேறு எந்த கட்சியிலாவது அறிவு திருவிழா நடத்தி இருக்கிறார்களா? பொதுக்கூட்டம் நடத்துவார்கள். நம்முடைய அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு, மொழிப்போர் வீரர்கள் நாளில் கூட ரெக்கார்ட் டான்ஸ் தான் நடத்துவார்கள். நல்ல மனிதர்கள். அப்போது கூட அவர்கள் ரெக்கார்ட் டான்ஸை விட்டு வெளியே வருவதில்லை. ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டி நாடு முழுவதும் அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், நாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ரேஷன் கடைகளை திறக்கிறோம், பல்வேறு விதமான செயல்களை செய்கிறோம். அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள். எண்ணி பாருங்கள், திருப்பரங்குன்றத்திலே கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக எந்த இடத்தில் விளக்கேற்றி கொண்டிருந்தோமோ அந்த திருப்பரங்குன்றம், நீங்கள் எல்லாம் பக்தி உடையவர்களாகத்தான் மக்கள் இருப்பீர்கள். என்னை போல கடவுள் மத நம்பிக்கை அற்றவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். எனவே திருப்பரங்குன்றத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அறுபடை வீடு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், எங்கள் மக்கள் கோயிலுக்கு போவார்கள், எங்கள் மக்கள் கடவுளை நம்புவார்கள், எங்கள் மக்கள் வழிபாடுகளை செய்வார்கள், எங்கள் மக்கள் ஸ்தல யாத்திரையெல்லாம் போவார்கள், ஆனால் திரும்ப வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. திமுக அரசை எதிர்த்து நாளைக்கு திருப்பரங்குன்றம் முழுவதும் கடை அடைப்பு என்றார்கள். ஒரு கடை கூட சாத்தவில்லை, ஒரு கடை கூட சாத்தவில்லை. அந்த கடையை சார்ந்த வணிகர்கள் சொன்னார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லையே, எதற்காக கடையை சாத்த சொல்லுகிறாய்? நாம் கூட்டம் நடத்துகிறோம், கடையில் இருக்கிற வணிக பெருமக்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், கடையெல்லாம் மூடுங்கள் என்று சொன்னால் நியாயமா? அதே போல இவர்களுக்கு பிரச்சனை வந்ததற்காக கடையெல்லாம் மூட சொன்ன போது அந்த வணிகர்கள் சொன்னார்கள், ஒரு சிக்கலும் இல்லை, எதற்காக கடையை மூட சொல்கிறீர்கள்? திருப்பரங்குன்றத்துக்கு போயிருப்பீர்கள், அங்கே இருக்கிற நிலை என்ன என்பதை நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். அங்கே ஒரு திருப்பரங்குன்றம் என்பது பல குன்றுகளை கொண்ட ஒரு பகுதி. ஒரே ஒரு குன்று, ஒரே ஒரு மலை அல்ல, பல குன்றுகளை கொண்ட பகுதி. கீழே இருக்கிற குன்றிலே தான் முருகன் ஆலயம் இருக்கிறது. வேண்டுமானால் நீங்கள் போய் பாருங்கள், போனவர்களுக்கு தெரியும். 2 மதங்களுக்கு இடையிலே தான் மோதல் வரும் என்று கருதாதீர்கள். அண்மையில் கடந்த அக்டோபர் மாதம் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் 2 பேர் மோதி கொண்டார்களே, யார்? மிகப்பெரிய சண்டை நடந்தது. நீங்கள் ஒன்றுமில்லை, செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள். நாங்கள் உண்மை பேசுகிறோமா இல்லையா என்று உங்களுக்கு புரியும். கடந்த மே மாதமும் கடந்த அக்டோபர் மாதமும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பெரிய சண்டை நடந்தது. எந்த மதத்துக்கு இடையில்? 2 பேரும் வைஷ்ணவர்கள். ஒருவர் வடகலை, ஒருவர் தென்கலை. என்ன வித்தியாசம்? ஒருவர் ஒய் மாதிரி நாமம் போட்டிருப்பார், இன்னொருவர் யூ மாதிரி நாமம் போட்டிருப்பார். 2 பேருக்கு இடையில பெரிய சண்டை. என்ன சண்டை? யார் அந்த வேதாந்தத்தை முதலில் சொல்லுவது? யாருக்கு முதல் மரியாதை? கடவுளுக்கு முதல் மரியாதை அல்ல, இவர்களில் யாருக்கு முதல் மரியாதை என்று சண்டை போட்டு இந்த சண்டை
எத்தனை காலமாக நடக்கிறது தெரியுமா? ராமானுஜர் காலத்திலே இல்லை. அதற்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் வேதாந்த தேசிகர் என்று காஞ்சிபுரத்திலே பிறந்த ஒருவர் வடகலை என்று ஒரு பிரிவை தொடங்கினார். அதே காலகட்டத்திலே ஆழ்வார் திருநகரியிலே பிறந்த மணவாழ மாமுனிகள் தென்கலை என்று ஒன்றை தொடங்கினார். இரண்டு பேருக்கு அடிப்படையில் வேறுபாடு உண்டு. வடகலை என்று சொல்லுகிறவர்கள் சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துவார்கள், தென்கலை என்று சொல்லுகிறவர்கள் தமிழை முன்னிறுத்துவார்கள். இன்றைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, தமிழை முன்னிறுத்துகிற தென்கலை வைணவர்களுக்குத்தான் அங்கே பாடலை சொல்லுகிற உரிமை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவே தமிழுக்கு கிடைத்த முதல் வெற்றி. இவர்கள் சண்டை எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். அங்கே இருந்த யானைக்கு எப்படி நாமம் போடுவது என்று சண்டை வந்தது. இவர்கள் எப்படியாவது போட்டு தொலையட்டும், யானைக்கு எப்படி நாமம் போடுவது? யூ நாமமா ஒய் நாமமா? நான் சொல்லுவது உண்மையாக ஒரு மோதல் நடந்து நீதிமன்றத்துக்கே வந்தது. நீதிபதிக்கு புரியவில்லை. ஏனென்றால் அப்போது இருந்தவன் வெள்ளைக்கார நீதிபதி. அவனுக்கு இந்த யானைக்கு எதற்காக நாமம் போட வேண்டும்? யானைக்கு புரிந்திருந்தால் இவர்கள் நிலைமை மோசமாக போயிருக்கும். கடைசியாக அந்த நீதிபதி புரியாமல் என்ன தீர்ப்பு சொன்னார் என்றால், இந்த சண்டை வேண்டாம், ஒரு வாரம் யூ நாமம் போடு, அடுத்த வாரம் ஒய் நாமம் போடு என்றார். அதுதான் தீர்ப்பு. மாறி மாறி போட்டார்கள். யானைக்கு அது ஏற்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அந்த பெயிண்டை அடித்து அதை சுரண்டி மறுபடியும் யூ நாமம் மறுபடியும் ஒய் நாமம் போட்டவுடனே யானைக்கு கோபம் வந்து ஒரு நாமமும் வேண்டாம் என்று மதம் பிடித்து ஓடிவிட்டது. இது நடந்தது. நீங்கள் அப்படியே ஒரு சண்டை போடுகிறீர்களே, முருகன் கோயிலுக்காக என்கிறீர்களே, முருகன் கோயிலில் வந்து ஏன் ஜெய் ஸ்ரீராம் என்கிறீர்கள்? முருகன் கோயிலிலே என்ன சொல்ல வேண்டும்? முருகன் கோயிலிலே அரோகரா தானே சொல்ல வேண்டும். நான் ஒன்றும் சொல்லுவதில்லை, அது வேறு. சொல்லுகிறவர்கள் முருகன் கோயிலிலே அரோகரா சொல்ல வேண்டுமா இல்லையா? இங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிற அவர்களை பார்த்து ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. திருப்பனந்தாளிலே வந்து ஜெய் ஸ்ரீராம் என்கிறீர்களே, நீங்கள் அயோத்தியிலே போய் அரோகரா சொல்லுவீர்களா? இன்றைக்கு பேசப்பட வேண்டிய செய்தியாக எது இருக்கிறது? இந்த கூட்டம் நம்முடைய இளைஞர் அணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கான பிறந்த நாள் விழாவை ஒட்டிய பாராட்டு விழா என்றாலும் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாட்டின் தேவைகளை, நாளைக்கு நாம் மாற்ற வேண்டிய கடமைகளை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இங்கே பேசுகிற போது ஆர்டி சேகர் அவர்கள் சொன்னார், இங்கே வந்திருக்கிற தாய்மார்களெல்லாம் சீரியல் பார்ப்பதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார். பெண்கள் வேறு என்ன வழி இருக்கிறது? பொழுது போவதற்கு சீரியல் தானே பார்க்க வேண்டும் என்றார். அப்படியெல்லாம் இல்லை. இதில் பெண் ஆண் என்கிற வேறுபாடு இல்லை. நானும் வீட்டில் இருந்தால் இரவு 9:30 மணிக்கு எதிர்நீச்சல் என்கிற அந்த தொடரை பார்க்கிறேன் என்பதுதான் உண்மை. எதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், பெரும்பாலும் நாங்கள் என்ன ஒரு பாவனை, அதாவது ஆண்கள் என்ன பாவனை செய்கிறோம் என்றால், நாங்கள் எப்போதும் அறிவார்ந்த நிகழ்ச்சிகளைத்தான் பார்ப்போம், பெண்கள் தான் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இருப்பார்கள் என்று. அப்படி இல்லை. எல்லோரும் எல்லாவற்றிலும் கலந்துதான் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் திரைப்படம் பார்ப்போம், நமக்கும் தொலைக்காட்சி தொடர்கள் பிடிக்கும், நாமும் கதைகள் படிப்போம். ஆனால் திமுக கழகத்தில் இருக்கிற நாம் அவற்றில் மட்டுமே மூழ்கி போய்விட மாட்டோம் என்பதுதான் அடிப்படை. இதனை இன்றைக்கு இன்னும் சரியாக சொன்னால், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே நடிகராக அறிமுகமானவர், பிறகுதான் நம் அரசியலுக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் முழுமையான அரசியல்வாதியாக மட்டுமில்லை, மக்களுக்கான ஆக்க திட்டங்களை செய்கிறவராக கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு பெற்று, நம்முடைய தலைவருக்கும் நம்முடைய அருமை உதயநிதி அவர்களுக்கும் இருக்கிற பெரிய ஒற்றுமை என்ன தெரியுமா? அவர்கள் படிப்படியாக மேலே வந்தவர்கள். எடுத்தவுடனே அந்த இடத்துக்கு வந்துவிடவில்லை. நான் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது எதிர்க்கட்சியில் சிலர் சொல்லுவார்கள், கலைஞரின் பிள்ளை என்பதனாலே தானே தளபதி இவ்வளவு உயரத்துக்கு வந்து விட்டார் என்று. இல்லை நண்பர்களே, கலைஞரின் பிள்ளை என்பதால் தான் அவர் வருவதற்கு இவ்வளவு காலமாயிற்று. கலைஞர் அதை அனுமதிக்கவில்லை. இல்லையானால் தனிப்பட்ட ஒரு கட்சியின் தொண்டனாக இருந்தால் அவருடைய உழைப்புக்கு, அவர் செய்திருக்கிற தியாகத்துக்கு, அவர் பட்டிருக்கிற வேதனைக்கு அத்தனைக்குமாக சேர்த்து எப்போதோ கழகத்தின் உயர்ந்த இடத்திற்கு அவர் வந்திருப்பார். எனவே இங்கே வாரிசு அரசியல் என்று சொல்லுகிறவர்கள் ஒன்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும். யார் ஒருவரையும் யாரும் நியமிக்கவில்லை, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உதயநிதி அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், யாரும் நியமிக்கவில்லை. இப்போதும் மக்களின் செல்வாக்கிலே தான் இந்த கட்சி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? புதிதாக
கட்சிகள் தோன்றுகின்றன. அதில் ஒன்றும் பிழை இல்லை. யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். திரைப்படத்துறையில் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரலாமா? வரலாம். எந்த குற்றமும் இல்லை. ஆனால் வருகிறவர்கள் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற போதே எல்லோரும் தங்களை எம்ஜிஆர் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. எம்ஜிஆரை பற்றிய ஒரு செய்தியையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் வந்தவுடனே முதலமைச்சராகவில்லை. 1953 ஜனவரி மாதம் அவர் ஒரு கைத்தறி விற்பனையிலே கலைஞரிடத்திலே துணிகளை வாங்குகிறார். இதே ராயப்பேட்டையிலே, சென்னையிலே தான். அன்றைக்கு நெசவாளர் துயர் துடைப்போம் என்று திமுக கழகம் ஒரு பெரிய திட்டத்தை கையில் எடுக்கிறது. திமுகவினுடைய அடிப்படையான செயல்பாடு எப்படி என்றால், எப்போதும் அது மக்களை நோக்கியது, எப்போதும் மக்களுக்கானது. சில செய்திகளை இந்த மேடையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் போகிற போக்கில் வேடிக்கையாக அதை உங்களிடத்தில் குறிப்பிட்டார் என்றாலும், பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறோம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இவைகளெல்லாம் வெறும் வாக்குகளுக்காக செய்யப்படவில்லை என்பதை நான் எடுத்து சொல்ல வேண்டும். திமுக கழகம் தேர்தல் என்கிற சிந்தனைக்கே வருவதற்கு முன்னால், தேர்தலில் போட்டியிடாத காலத்தில் 1953 டிசம்பரிலே தஞ்சாவூரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அடித்த புயலால் விவசாயிகள், நெசவாளர்கள் எல்லோரும் துயரப்படுகிறார்கள் என்று சொல்லி விவசாயிகளுக்கு உதவுவதும், நெசவாளர் துயர் துடைக்கவும் கைத்தறி ஆடை விற்பனையை தொடங்கினார்கள். சென்னையிலே தலைவர் கலைஞர், திருச்சியிலே அறிஞர் அண்ணா, காரைக்குடியிலே நாவலர் நெடுஞ்செழியன் என்று ஒவ்வொருவரும் கைத்தறி ஆடைகளை தோளில் சுமந்து வீடு வீடாக போய் விற்று வருகிற பணத்தை நெசவாளர்களுக்கு கொடுத்த கட்சி திமுக கழகம். அப்போதெல்லாம் தேர்தலில் நிற்பதற்காக இல்லை. அப்படி ராயப்பேட்டையிலே அந்த துணிகளை எல்லாம் கலைஞர் விற்று கொண்டு வருகிற போது அவர் ஒரு ஊர்தியிலே வருகிறார். முன்னால் இருக்கிற ஊர்தியில் நடிப்பிசை புலவர் KR ராமசாமி அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டு முன்னாலே போகிறார். மக்கள் எல்லோரும் அவரை திரைப்பட நடிகராகவும் பார்க்கிறார்கள், கட்சியினுடைய உறுப்பினராகவும் பார்க்கிறார்கள். அப்படி அந்த ஊர்தி வருகிற நேரத்தில் ஒரு நடிகரும் அந்த இடத்திலே இருந்து தன் வீட்டிலே இருந்து வெளியிலே வருகிறார். அதே தெருவின் இந்த மூலையிலே தான் கலைவாணர் அவர்களும் NS TA மதுரம் அவர்களும் இருந்தார்கள். அவர்களை தாண்டி வருகிற போது இன்னொரு நடிகர் வருகிறார். அவர் அப்போதுதான் திரையுலகத்திற்கு வந்திருக்கிறார். மக்களிடத்திலே புகழ் பெறாத காலம். அவரும் கலைஞரிடத்திலே கைத்தறி ஆடைகளை வாங்குகிறார். அவருடைய பெயர் அப்போது ராமச்சந்தர், பின்னால் MG ராமச்சந்தர், இன்றைக்கு எம்ஜிஆர் என்று எல்லோரும் அறிகிற அவர் கலைஞரிடத்திலே கைத்தறி துணிகளை வாங்குவதற்காக தெருவிலே வந்து இந்த கட்சி மக்களுக்காக பாடுபடுகிறது என்று கருதி, காங்கிரஸ் கட்சியில் இருந்த எம்ஜிஆர், நெற்றி நிறைய நீர் பூசி இருந்த எம்ஜிஆர், கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை போட்டிருந்த எம்ஜிஆர் எல்லாவற்றிலிருந்தும் மாறி பகுத்தறிவு இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே 54 ஜனவரியிலே சேர்ந்து ஏறத்தாழ 19 ஆண்டுகள் திமுக கழகத்திலே பணியாற்றி அரசியல் அனுபவம் பெற்று அதற்கு பிறகுதான் புதிதாக கட்சியை தொடங்கினார் என்பதை இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற திரைப்பட நடிகர்கள், நண்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு மாயை, எல்லோருக்கும் ஒரு மயக்கம் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் எம்ஜிஆர் என்று நினைக்கிறார்கள். எம்ஜிஆராக ஆகக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அதற்கும் பின்னால் ஒரு அனுபவம் இருக்கிறது, அவருக்கும் அரசியலில் ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்காக நான் எடுத்து சொல்லுகிறேன். இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற, புதுவையில் பேசியிருக்கிற, இன்றைக்கு பேசியிருக்கிறார். எப்போது? ஏறத்தாழ 1.5 மாதங்களுக்கு முன்னால் கரூருக்கு போய் அவரை பார்க்க வந்த கூட்டத்தில் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் என்று கூட்டத்தில் நசுங்கி 41 பேர் இறந்து போன ஒரு வரலாறு தமிழ்நாட்டிலே இதற்கு முன்பு இல்லை. 41 பேர் இறந்து போனார்கள். என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கே போனவர் நின்று அவர்களை பார்த்திருக்க வேண்டும். யாருக்கும் சொல்லாமல் உடனடியாக சென்னைக்கு திரும்பி வந்த அவர், நிருபர்களை பார்த்து பேசக்கூட தயங்கிய அவர், அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை எல்லாம் மறுபடியும் சென்னைக்கு வர வைத்து, எப்போதும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதுவரையில் யாராவது துக்கம் என்றால் துக்கம் நடந்த வீட்டிற்கு போய்த்தான் விசாரிப்பார்களே தவிர, எந்த வீட்டிலே துக்கம் நடந்ததோ அவர்களை தன் வீட்டிற்கு வர சொல்லி துக்கம் விசாரித்த ஒரே மனிதர் இவர்தான். அதிலும் கூட தன்மானம் உள்ள தமிழச்சியாக ஒரு பெண், நான் உன் பணத்தை வாங்கி கொண்டு சென்னைக்கு வரமாட்டேன், முன்னால் தான் நான் பிள்ளையின் கணவனை இழந்தேன் என்று சொல்லுகிற சுயமரியாதை குணம் கொண்ட ஒரு பெண்ணும் கரூரிலே இருந்தார் என்பது செய்தி.
எனவே அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு புதுவையிலே பேசுகிற போது என்ன சொல்லுகிறார்? புதுவை அரசு என்பது சரியாக நடக்கிறதாம். அந்த பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இப்போது புரிகிறதா அவர் யாருடைய பிள்ளை, யாரால் அரசியலுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பது புரிகிறதா? பாண்டிச்சேரியில் நடக்கிற அரசை அவர் பாராட்டுகிறார். பாராட்டட்டும். ஆனால் பாண்டிச்சேரியிலே இருந்து தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாரே, எண்ணி பாருங்கள். அந்த பேச்சை நான் கேட்டேன். வெறும் 15 நிமிட பேச்சு. ஏன் 15 நிமிடத்திலே முடித்து விட்டார் என்று கேட்டார்கள். அவ்வளவுதான் எழுதி கொடுத்தார்கள், அவ்வளவுதான் பேச முடியும். அவராக சொந்தமாக பேசினால் 1 மணி நேரம் கூட பேசலாம். ஏன் பேச்சை முடித்து விட்டார்? தாளில் அவ்வளவுதான் இருக்கிறது. எனவே முடித்து விட்டார், போகட்டும். போகிற போக்கிலே பாண்டிச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவரை அறியாமலேயே என்ன சொல்லுகிறார்? நான் உண்மையாக அவரிடத்திலே ஒரு அன்போடு சொல்லுகிறேன், இனிமேலாவது சரியாக எழுதி கொடுக்கிற ஒருவரை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். பாண்டிச்சேரி அரசை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், பாண்டிச்சேரியில் ஒரு ரேஷன் கடை கூட இல்லை என்கிறார். அதை கற்றுக்கொள்ள வேண்டுமா? பாண்டிச்சேரியில் ஒரு ரேஷன் கடை கூட இல்லை என்பதும் ஒரு சரியான தகவல் இல்லை. சென்ற ஆண்டு அது வந்துவிட்டது. ஆனாலும் யாரை பார்த்து யார் கற்றுக்கொள்வது? 2020க்கு பிறகு ரேஷன் கடையை கொண்டு வந்த பாண்டிச்சேரி அரசை பார்த்து இந்தியாவிலேயே முதலாக 1972ஆம் ஆண்டே ரேஷன் கடைகளை தொடங்கி எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆண்ட தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நியாயம்தானா? ரேஷன் கடை என்கிற ஒரு சிந்தனை கலைஞரின் மூளையிலே இருந்து பிறந்து மக்களுக்கான தேவை அரிசி, சர்க்கரை போன்றவைகளை அரசு கட்டுப்பாடான விலையிலே கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்காக சிந்தித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். எனவே 1972 தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டிலே ரேஷன் கடை. இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது? தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்து அரசாங்கத்தினுடைய குறிப்பு சொல்லுகிறது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் கடைகள் இருக்கின்றன என்றால் நான் கூட்டி சொல்லவில்லை, அரசு தந்திருக்கிற அந்த கணக்கை சொல்லுகிறேன். தமிழ்நாடு முழுவதும் 35,039 ரேஷன் கடைகளை வைத்திருக்கிற தமிழ்நாடு, 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளை வைத்திருக்கிற தமிழ்நாடு இப்போது நேற்றைக்குத்தான் ரேஷன் கடையே திறந்திருக்கிற பாண்டிச்சேரியை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நண்பர் அவர்களே, கற்றுக்கொள்ள வேண்டியது தமிழ்நாடு அரசு இல்லை, நீங்கள் தான் என்பதை சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் தான் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நீங்கள் தான் நாட்டு நடப்பை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், இந்த அரசு மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தொட்டு காட்டி சென்றிருக்கிறார். அந்த நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இவைகளெல்லாம் இங்கே இருக்கிற நம்முடைய கழகத்தின் தோழர்கள் அருள் கூர்ந்து மக்களிடத்திலே சொல்லுங்கள். அந்த திட்டங்களால் மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கிற உண்மையை சொல்லுங்கள். எந்த ஒன்றையும் நாம் கூடுதலாக குறைவாக சொல்ல வேண்டாம். இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு கட்டுரை, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் திருவாசகம் அவர்கள் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையிலே அவர் தந்திருக்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளெல்லாம் ஒரு காலகட்டம் என்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா வீடுகளிலும் எல்லா பிள்ளைகளும் படித்திருந்தார்களா? கிடையாது. இன்றைக்கு படிக்காத பிள்ளைகள் எந்த வீட்டிலாவது இருக்கிறார்களா? பெரியவர்கள் வேண்டுமானால் அந்த காலத்தை சேர்ந்தவர்கள் படிப்பிலே குறைவாக இருக்கலாம். நம் வீட்டு பிள்ளைகள் அத்தனை பேரும் படித்திருக்கிறார்கள். அவர்கள் வெறும் BA MA படித்தவர்களாக மட்டும் நின்றுவிடக்கூடாது. IAS அதிகாரிகளாக, மாவட்ட ஆட்சியர்களாக, IPS மாவட்ட கண்காணிப்புத்துறை சார்ந்தவர்களாக, IFS என்று சொல்லுகிற இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் என்று வெளிநாட்டு தூதர்களுக்கு உரிய படிப்பையெல்லாம் படிக்கிறவர்களாக நம் பிள்ளைகள் ஆக வேண்டும். அதற்கு என்ன செய்வது? கல்லூரியில் படிக்கிற படிப்பு மட்டும் போதாது. இங்கே இருக்கிற தாய்மார்கள் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் இந்த காலம் என்பது எல்லாவற்றையும் மக்கள் அறிந்து வைத்திருக்கிற காலம். ஒரு காலம் போல மேடையிலே பேசுகிறவர்கள் தான் செய்தி அறிந்தவர்களாகவும் கேட்கிறவர்கள் எல்லோரும் தெரியாதவர்களாகவும் இருந்த காலங்களெல்லாம் மாறி இன்றைக்கு மேடையிலும் கீழேயும் இருக்கிறவர்கள் எல்லோரும் படித்திருக்கிறோம். படிக்கவில்லை என்றாலும் எல்லோர் கையிலையும் கைபேசி இருக்கிறது. கைபேசியை கேட்டால் எதை கேட்டாலும் சொல்லுகிறது. நமக்கு நகைச்சுவை தருகிறது, பொழுதுபோக்கு செய்திகள் தருகிறது,
அறிவியல் தருகிறது, சில நேரங்களில் தேவையில்லாத செய்திகளையும் சேர்த்து தருகிறது. ஆனாலும் கைபேசி என்பது ஒரு கடலாக நம் கைகளிலே இருக்கின்றன. வெறும் அறிவுக்காக மட்டுமில்லை, அதில் வருகிற பொழுதுபோக்கு செய்திகளும் கூட புத்தி கூர்மையோடு பல இடங்களிலே இருக்கின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்க்கிறேன். நான் மீண்டும் எல்லாம் சொல்லுவதற்கு காரணம், நாங்கள் ஏதோ அறிவுலகத்திலே படித்து கொண்டு மட்டும் இருக்கிறோம் என்பதல்ல. எல்லோரும் மக்களோடு மக்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு குட்டி பையனை வைத்துக்கொண்டு அது அவன் உண்மையான பையன் அல்ல. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிற செயற்கை நுண்ணறிவில் ஒரு குழந்தை படைக்கப்படுகிறது. நண்பர்களே, அறிவியல் வளர்ச்சி கொஞ்சம் அச்சமாகவும் இருக்கிறது. நாளைக்கு இந்த கூட்டத்திற்கு நான் வர முடியவில்லை என்றாலும் கவலை இல்லாமல் நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள் மேடையில் நிற்பார். ஆனால் குரல் என்னுடைய குரலாக இருக்கும். நான் என்ன பேசுவேனோ அதை அவர் பேசுவது போல அந்த செயற்கை நுண்ணறிவு செய்து தரும். நாங்கள் எல்லோரும் மேடையில் இருக்கிற படம் மேடையில் இல்லாதவர்களையும் சேர்த்து அது காட்டும். அப்படித்தான் ஒரு சின்ன பையனை அந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு படைக்கிறது. அவன் பொடியன், அழகானவன், அவன் பேச்சு கேட்பதற்கே இனிமையாக இருக்கிறது. அவனை பார்த்து ஒருவர் கேட்பார், ஐயா குட்டிராசு என்ன கவலையாக இருக்கீங்க? அவன் சொல்லுவான், ரொம்ப கவலையாக தானுங்க இருக்குது. ஏன் கவலையாக இருக்குது? வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போல்லாம் எல்லா வீட்லேயும் கடைக்கு போகணும்னா கடைசி பையனை தான் அனுப்புகிறாங்க. உண்மைதானே? கடைக்கு போகணும்னா கடைசி பையனை தான் அனுப்புகிறேன். சரிதானுங்களே, அதில் என்ன உங்களுக்கு கவலை? அது இல்லைங்க, கடைக்கு போகணும்னா கடைசி பையனை அனுப்புகிறாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் மூத்த பையனுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணுறாங்கம்மா. அப்புறம் இவனுக்காக கல்யாணம் பண்ண முடியும்? மூத்த பையனுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிற இந்த எல்லா செய்திகளையும் நம்முடைய கைபேசி நகைச்சுவையாக, மிக ஆழமாக, வரலாற்று தகவல்களோடு, தொல்லியல் செய்திகளோடு சேர்த்து தருகிறது. எதற்கென்றால், நம் பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆக வேண்டாமா? நம் பிள்ளைகள் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆக வேண்டாமா? எப்படி ஆவது? அவர்கள் படித்தால் மட்டும் போதாது, அரசு உதவ வேண்டும். அரசு உதவுகிறதா? உதவுகிறது. அதுதான் நான் முதல்வன் திட்டம். உதவி இருக்கிறதா? இதுவரையில் ஏதேனும் பயன் கிடைத்திருக்கிறதா? முன்னாள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திருவாசகம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார். எப்படி நம் அரசு நம் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறது, எப்படி நம்முடைய அரசு ஏழை பிள்ளைகளை, கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை, விவசாயிகளின் பிள்ளைகளை, உழைப்பாளர்களின் பிள்ளைகளை எப்படி உயரத்திற்கு கொண்டு வருகிறது என்பதற்கான புள்ளி விவரங்களை சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி அவர்கள் பல இடங்களில் வருத்தப்படுகிறார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே வருத்தப்பட்டிருக்க வேண்டும். அவர் இப்போது வருத்தப்படுகிறார். காலம் தாழ்ந்து நாடு சரியாக இல்லை என்று. நாடு சரியாக இல்லாமல் போக வேண்டும் என்பதில் பெரும் பங்கு அவருக்கு உண்டு. எதற்கென்றால், அவர் முதலமைச்சராக இருந்தபோது 2016-17 நான் சொல்லுகிற இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமானவை. நான் திமுக மேடைக்காக சொல்லவில்லை. வேண்டுமானால் அவர்களை இல்லை என்று சான்றுகளோடு சொல்ல சொல்லுங்கள். எடப்பாடி அவர்கள், அதாவது ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். அப்போது 2016-17 இந்த போட்டி தேர்வு, அதற்கு என்ன பெயர்? 2 தேர்வுகள் இருக்கின்றன. ஒன்று டிஎன்பிஎஸ்சி என்றும் இன்னொன்று யூபிஎஸ்சி என்றும் சொல்லுவார்கள். டிஎன்பிஎஸ்சி என்றால் தமிழ்நாடு அரசு பணிகளுக்கான வேலை வாய்ப்பை தருகிற வாரியம். யூபிஎஸ்சி என்றால் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசில் வேலை வாய்ப்புகளை பெறுவது. அங்கேதான் ஐஏஎஸ் வரும், அங்கேதான் ஐபிஎஸ் வரும். அங்கே எத்தனை பேர் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்றார்கள்? 2016-17 தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை வெறும் 27. வெறும் 27. இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில், இத்தனை கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில், இவ்வளவு கல்வி நிலையங்கள் வளர்ந்திருக்கிற தமிழ்நாட்டில் அவர்கள் முயற்சியால் அவர்கள் படித்து 27 பேர் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், உண்மையாக சொல்லுகிறேன், வேறு எந்த கட்சியிலாவது அறிவு திருவிழா நடத்தி இருக்கிறார்களா? பொதுக்கூட்டம் நடத்துவார்கள். நம்முடைய அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு, மொழிப்போர் வீரர்கள் நாளில் கூட ரெக்கார்ட் டான்ஸ் தான் நடத்துவார்கள். நல்ல மனிதர்கள். அப்போது கூட அவர்கள் ரெக்கார்ட் டான்ஸை விட்டு வெளியே வருவதில்லை. ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டி நாடு முழுவதும் அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறார். புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நடக்கிறது. இதோ வருகிற ஜனவரி மாதம் நடக்கப் போகிறது. அப்படி நடக்கிற அந்த புத்தக கண்காட்சியில் எல்லா புத்தகங்களும் இருக்கும், நல்லவை இருக்கும், வேண்டாத புத்தகங்கள் கூட இருக்கும். ஆனால் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்றால், 10 நாள்களுக்கு
வெறும் முற்போக்கு புத்தக கண்காட்சி என்று நடத்திய முதல் மனிதரும் அவர்தான். யாருக்கும் இடமில்லை. எவனெல்லாம் அறிவை பேசுகிறானோ, எவனெல்லாம் அறிவியலை மக்களுக்கு தருகிறானோ அந்த புத்தகங்களை மட்டுமே விற்க வேண்டும் என்று இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவராக அவர் இருந்தார். எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், IAS IPSயில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அரசும் உதவி பெற வேண்டும். அந்த பிள்ளைகள் மட்டும் படித்தால் போதாது. அரசு உதவி செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒரு ஆண்டுக்கு 27 பேர் தான் வெற்றி பெற்றார்கள். 2021 நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த அந்த நேரத்திலிருந்து அவர் திட்டமிட்டார். 21 மே மாதம் ஆட்சிக்கு வருகிறார். 22 மார்ச் 1 அவருடைய பிறந்த நாளில் அவர் தொடங்கிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக தொடங்கிய திட்டம். படித்தார்களா? அந்த திட்டத்தால் பயன் பெற்றார்களா? பயன் பெற்றார்கள் என்பதற்கு இந்த புள்ளி விவரம் மட்டுமே போதுமானது. அன்றைக்கு வெறும் 27 பேர் இன்றைக்கு தொடக்க நிலை தேர்வில், முதுநிலை தேர்வில், வாய்மொழி நேர்காணலில் என்று கடந்த 4 ஆண்டுகளில் இந்த 3 தேர்வுகளிலுமாக சேர்த்து இந்த எண்ணை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். வெறும் 27 பேர் வெற்றி பெற்ற காலத்திலே இருந்து இந்த 4 ஆண்டுகளில் 14,161 பிள்ளைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு புள்ளி விவரம் கூட பிழையானதில்லை. நான் மறுபடியும் சரிபார்த்து விட்டு சொல்லுகிறேன். வெறும் 27 பேர் நம்முடைய பிள்ளைகள் இருந்த இடத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 14,161 பேரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இந்த அமைச்சர்களுக்கும் கழகத்தின் முன்னோடிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றியை வாயால் சொன்னால் போதாது. அருமை தாய்மார்களே, நண்பர்களே, இன்னும் 4 மாதம்தான். நன்றி சொல்லுங்கள். உதயசூரியனுக்கு வாக்களிப்பதன் மூலம் நன்றி சொல்லுங்கள். எல்லா இடங்களிலும் உதயசூரியன் உதிக்கும் என்பதன் மூலம் நன்றி சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லலாம். இது நான் முதல்வன் திட்டம், அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கிற திட்டம். அதே போல 2022 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கிய திட்டம்தான் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் என்பது என்ன? பெண்கள் இந்த சமூகத்திலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் படிக்க முடியுமா? இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும். ஒரு பெண் பருவம் எய்துவிட்டால் உடனடியாக பெற்றோர் செய்கிற காரியம் என்ன? அவளை பள்ளிக்கூடத்துக்கு போவதிலிருந்து நிறுத்துவது. அதுதானே. இன்றைக்கு நிறுத்த முடியுமா? நம் பிள்ளைகள் எல்லோரும் படித்திருக்கிறார்கள். பெண் ஆண் என்கிற வேறுபாடு இல்லை. எல்லோரும் படிக்கிறோம். பல இடங்களில் படிப்பதற்கு வசதி இல்லை, பணம் கட்ட முடியவில்லை. நம்முடைய தளபதி என்ன செய்திருக்கிறார் என்றால், அந்த 2022 செப்டம்பரிலே கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம் கவனித்துக் கொள்ளுங்கள். யாரேனும் பயன்பெறவில்லை என்றால் பயன்பெறுவதற்கு இதனை புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் போதும், வேறு ஒரு தகுதியும் இல்லை. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால், இப்போது அதையும் விரிவுபடுத்தி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருந்தாலும் போதும். அந்த பிள்ளைகளுக்கு படித்து முடிக்கிறவரை, அவர்கள் விரும்புகிற படிப்பை படித்து முடிக்கிறவரை 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிற அரசு இந்த அரசு. எல்லோருக்கும் செய்து கொண்டிருக்கிற இந்த அரசு, நான் உண்மையாக சொல்லுகிறேன், நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் என்பதற்காக இல்லை, எனக்கு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பிடிக்கும் என்பதற்காக இல்லை. உண்மையாக நீங்கள் செய்தித்தாள் பாருங்கள், நாட்டு நடப்புகளை பாருங்கள். கள்ளக்குறிச்சியிலே 4 பிள்ளைகளை நேற்றைக்கு அழைத்து உதவிகளை முதலமைச்சர் செய்திருக்கிறாரே, நாளேடுகளிலே படித்திருப்பீர்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், அந்த 4 பேர் யார்? கட்சிக்காரர்களா? இல்லை. அவர்கள் அரசு பள்ளியில் படித்து தகுதி பெற்று வந்திருக்கிறார்கள் என்பதற்காகவா? இல்லை. அவர்களினுடைய தந்தையார், அவர்களினுடைய ஊர் சங்கராபுரம், கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்திலே சங்கராபுரம் என்கிற ஊருக்கு அருகில் இருக்கிற பூட்டை என்கிற கிராமம். அந்த கிராமத்திலே கமலக்கண்ணன் என்று ஒருவர் இறந்து போனார். யாரோ, எந்த கட்சியோ நமக்கு தெரியாது. கமலக்கண்ணன் என்று ஒருவர் இறந்து போனார். அவருடைய மனைவி வசந்தி 4 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து போனார். 2 பேரும் இறந்து போனார்கள் என்றால் 4 பிள்ளைகளை விட்டு இறந்து போனார்கள். அந்த 4 பிள்ளைகளில் 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். 3 பெண்களையும் ஒரு ஆணையும் விட்டவர்கள் இறந்து போனார்கள். முதலமைச்சர் தொலைபேசியிலே பேசினார், அமைச்சரை போக சொன்னார். பிறகு முதலமைச்சர் அறிவித்தார், அவர்களுக்கு பெற்றோர் இல்லை என்று. யார் சொன்னது? நாம் தான் அவர்களின் பெற்றோர். சொல்லுவதற்கு எவ்வளவு கனிவான மனம் வேண்டும்.
சொல்லுவதற்கு எவ்வளவு பெருந்தன்மை வேண்டும், சொல்லுவதற்கு எவ்வளவு அன்பு வேண்டும். இந்த மக்களிடத்திலே அன்பும் நேசமும் கொண்டவர்களாக இந்த அரசும் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று செய்தித்தாள்களிலே வந்திருக்கின்றன. நேற்றைக்கு அவர்களெல்லாம் அழைத்து குறித்து கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அந்த 4 பிள்ளைகளையும் அழைத்து வெறும் ஆறுதல் சொல்லவில்லை. சில பேர் அங்கே இருந்து தங்கள் பிள்ளைகள் இறந்து போனதற்கு சென்னைக்கு வர சொல்லி ஆறுதல் சொல்லுகிறார்களே, அப்படி ஆறுதல் சொல்லவில்லை. இந்த 4 பிள்ளைகளுக்கும் 2.5 லட்சம் ரூபாயில் வீட்டு மனை பட்டாவை கொடுத்திருக்கிறார். 3.5 லட்சம் ரூபாயில் வீடு கட்டுவதற்கு பணம் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கிற அந்த செயல் என் நெஞ்சை தொட்டது. அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், பிள்ளைகளை படியுங்கள், படிக்கிற வரைக்கும் உங்கள் படிப்பு செலவை இந்த அரசு பார்த்து கொள்ளும் என்று சொல்லுகிற உண்மையாகவே தாய்மானவனாக அவர் இருக்கிறார். இதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிற செயல்கள். இந்த புதுமை பெண் திட்டம் பெண்களை படிக்க வைக்கிற திட்டம். புதுமை பெண் திட்டம் நம் பிள்ளைகளை மாவட்ட ஆட்சியராக மாற்றுகிற திட்டம். புதுமை பெண் திட்டம் நம் பிள்ளைகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நிலைக்கு கொண்டு வருகிற திட்டம். ஆனால் எதிரிலே இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்ன விதைகளை, எந்த நச்சு விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் பாருங்கள். நாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ரேஷன் கடைகளை திறக்கிறோம், பல்வேறு விதமான செயல்களை செய்கிறோம். அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள். எண்ணி பாருங்கள், திருப்பரங்குன்றத்திலே கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக எந்த இடத்தில் விளக்கேற்றி கொண்டிருந்தோமோ அந்த திருப்பரங்குன்றம், நீங்களெல்லாம் பக்தி உடையவர்களாகத்தான் மக்கள் இருப்பீர்கள். என்னை போல கடவுள் மத நம்பிக்கை அற்றவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். எனவே திருப்பரங்குன்றத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அறுபடை வீடு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், எங்கள் மக்கள் கோயிலுக்கு போவார்கள், எங்கள் மக்கள் கடவுளை நம்புவார்கள், எங்கள் மக்கள் வழிபாடுகளை செய்வார்கள், எங்கள் மக்கள் ஸ்தல யாத்திரையெல்லாம் போவார்கள், ஆனால் திரும்ப வந்து திமுகவுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி இல்லை என்றால், திமுகவுக்கு பக்தர்கள் எல்லாம் வாக்களிக்கவில்லை என்றால் ஒரு நாளும் நாம் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இங்கே இருக்கிற இந்த தொகுதியிலே இருக்கிற பக்திமான்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக வாக்களித்திருந்தால் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியுமா? திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏனென்றால் பக்தி வேறு, அரசியல் வேறு என்று புரிந்து வைத்திருக்கிற மக்கள், இந்த மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது. நீங்கள் அறுபடை வீடு என்று சொன்னார்கள். வேடிக்கை என்னென்றால் 2021 தேர்தலில் அறுபடை வீடு தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றது. திருத்தணி தொடங்கி திருச்செந்தூர் வரைக்கும் திமுக கழகம்தான் வென்றது. இப்போதும் சொல்லுகிறேன் நண்பர்களே, கலவரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் உங்களால் கால் ஊன்ற முடியாது என்பதற்கு பெரிய சான்று எது தெரியுமா? அவர்கள் அறிவித்தார்கள், திமுக அரசை எதிர்த்து நாளைக்கு திருப்பரங்குன்றம் முழுவதும் கடை அடைப்பு என்றார்கள். ஒரு கடை கூட சாத்தவில்லை, ஒரு கடை கூட சாத்தவில்லை. அந்த கடையை சார்ந்த வணிகர்கள் சொன்னார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லையே, எதற்காக கடையை சாத்த சொல்லுகிறாய்? நாம் கூட்டம் நடத்துகிறோம், கடையில் இருக்கிற வணிக பெருமக்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், கடையெல்லாம் மூடுங்கள் என்று சொன்னால் நியாயமா? அதே போல இவர்களுக்கு பிரச்சனை வந்ததற்காக கடையெல்லாம் மூட சொன்னபோது அந்த வணிகர்கள் சொன்னார்கள், ஒரு சிக்கலும் இல்லை, எதற்காக கடையை மூட சொல்கிறீர்கள்? திருப்பரங்குன்றத்துக்கு போயிருப்பீர்கள், அங்கே இருக்கிற நிலை என்ன என்பதை நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். அங்கே ஒரு திருப்பரங்குன்றம் என்பது பல குன்றுகளை கொண்ட ஒரு பகுதி. ஒரே ஒரு குன்று, ஒரே ஒரு மலை அல்ல, பல குன்றுகளை கொண்ட பகுதி. கீழே இருக்கிற குன்றிலே தான் முருகன் ஆலயம் இருக்கிறது. வேண்டுமானால் நீங்கள் போய் பாருங்கள், போனவர்களுக்கு தெரியும். இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன், நான் கடவுள் நம்பிக்கை அற்றவனே தவிர உங்கள் எல்லோரையும் விட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் நான் பார்த்திருக்கிறேன். எல்லா கோயில்களும் எப்படி இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதற்காகவாவது பார்த்திருக்கிறேன். திருப்பரங்குன்றத்திலே அங்கே கீழே இருக்கிற குன்று தான் முருகன் கோவில், அதற்கு மேலே இருக்கிற ஒரு பாறையிலே தான் உச்சி பிள்ளையார் கோயில். அங்கு தான் 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றுகிறார்கள். இன்னொன்று, 2க்கும் நடுவில் இருக்கிற சமவெளி, அதற்கு நெல்லித்தோப்பு பகுதி என்று பெயர். அந்த நெல்லித்தோப்பு பகுதியில் உயர்ந்திருக்கிற பாறையிலே தான் தர்கா இருக்கிறது. எதற்காக தர்கா இருக்கிறது? அங்கே இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு துறவி அங்கே இறந்து போனார் என்பதற்காக தர்கா இருக்கிறது. அதைவிட வேடிக்கை என்ன தெரியுமா?
இந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமா அல்லது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா? மலை மக்களுக்கு சொந்தம். மலை இயற்கையானது. இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்பமை நீதிபதி அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், அது விளக்கேற்றுகிற பிரச்சனை மட்டுமல்ல, அது சொத்து பிரச்சனை. இதுவரைக்கும் அந்த மலையிலே சொத்து பிரச்சனை இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. உண்மையாக நீங்கள் சொத்து பிரச்சனை என்று சொன்னால் அது யாருக்கும் இல்லை, அது சமணர்களின் மலை. சமணர்கள்தான் அங்கே இருந்திருக்கிறார்கள். பாண்டியர்களினுடைய வரலாற்று நூலில், கல்வெட்டுகளில், தொல் ஆய்வுகளில் அரிட்டா நேமி படாரர் அந்த பெயர் கடினம்தான். நினைவிலே வைத்துக் கொள்வது கடினம். ஏனென்றால் அது நம்முடைய ஊர் பெயர் இல்லை, அது ஒரு சமண துறவியின் பெயர். அரிட்டா நேமி படாரர் என்கிற ஒரு சமண துறவி அங்கே உண்ணா நோன்பிலிருந்து இறந்து போனார். எப்போது? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். பாண்டியர்கள் ஆண்ட காலத்தில் என்று கல்வெட்டு இருக்கிறது. அந்த குடவரை கோயில்கள் சமணர்களின் கோயில்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே இது யாருடைய கோயில்? எங்கே விளக்கேற்றுவது? இத்தனை ஆண்டு காலம் உச்சி பிள்ளையார் கோயிலில் தானே ஏற்றினீர்கள், ஏன் இப்போது மாற்ற வேண்டும் என்றால், அதே இடத்தில் ஏற்றினால் கலவரம் வராதே, அதே இடத்தில் ஏற்றினால் இந்து முஸ்லிம் பிரச்சனை வராதே. எனவே புதிதாக ஒரு இடத்தில் இதுதான் அந்த விளக்கு தூண் என்று சொல்கிறார்கள். உண்மையாக அது விளக்கு தூண் இல்லை. இங்கே இருக்கிற நம்முடைய கட்சி தோழர்கள் அதனை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டு கணக்கோடு நான் சொல்லுகிறேன். அது 1802 ஆண்டு ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷார் அரசு நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஸ்கேல் என்று ஒரு சர்வே என்று ஒன்றை தொடங்கினார்கள். அது ட்ரையாங்கிள் ட்ரிக்னாமெட்ரி ஸ்கேல் என்று அதற்கு பெயர். ஒரு முக்கோண அளவில் ஒரு நில அளவை எடுப்பதற்காக இந்த தூணிலிருந்து அந்த தூண் வரைக்கும் இவ்வளவு தொலைவு என்று அது நில அளவைக்கு பயன்பட்ட ஒரு சர்வே கல். அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அதிலே தான் இப்போது விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அடிப்படையில் மதத்தின் பெயரால் கலவரத்தை உருவாக்க வேண்டும். அடிப்படையில் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்க வேண்டும். குமரன் குன்று, அங்கே இருக்கிற குன்றம் குமரன் மலை என்கிறார்கள். நாம் மதுரை மக்களுக்கான மாநகரம் என்கிறோம். அதுதான் வேறுபாடு. அவர்கள் அந்த குன்றுக்காக சண்டை போடுகிறார்கள், நாம் குன்றணையனம் மக்களுக்காக சண்டை போடுகிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம். இன்னொன்றையும் நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 2 மதங்களுக்கு இடையிலே தான் மோதல் வரும் என்று கருதாதீர்கள். அண்மையில் கடந்த அக்டோபர் மாதம் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் 2 பேர் மோதி கொண்டார்களே. யார்? மிகப்பெரிய சண்டை நடந்ததே. நீங்கள் ஒன்றுமில்லை, செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள். நாங்கள் உண்மை பேசுகிறோமா இல்லையா என்று உங்களுக்கு புரியும். கடந்த மே மாதமும் கடந்த அக்டோபர் மாதமும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பெரிய சண்டை நடந்தது. எந்த மதத்துக்கு இடையில்? 2 பேரும் வைஷ்ணவர்கள். ஒருவர் வடகலை, ஒருவர் தென்கலை. என்ன வித்தியாசம்? ஒருவர் ஒய் மாதிரி நாமம் போட்டிருப்பார், இன்னொருவர் யூ மாதிரி நாமம் போட்டிருப்பார். 2 பேருக்கு இடையில பெரிய சண்டை. என்ன சண்டை? யார் அந்த வேதாந்தத்தை முதலில் சொல்லுவது? யாருக்கு முதல் மரியாதை? கடவுளுக்கு முதல் மரியாதை அல்ல, இவர்களில் யாருக்கு முதல் மரியாதை என்று சண்டை போட்டு இந்த சண்டை எத்தனை காலமாக நடக்கிறது தெரியுமா? ராமானுஜர் காலத்தில் இல்லை, அதற்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் வேதாந்த தேசிகர் என்று காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒருவர் வடகலை என்று ஒரு பிரிவை தொடங்கினார். அதே காலகட்டத்தில் ஆழ்வார் திருநகரியிலே பிறந்த மணவாழ மாமுனிகள் தென்கலை என்று ஒன்றை தொடங்கினார். 2 பேருக்கு அடிப்படையில் வேறுபாடு உண்டு. வடகலை என்று சொல்லுகிறவர்கள் சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துவார்கள், தென்கலை என்று சொல்லுகிறவர்கள் தமிழை முன்னிறுத்துவார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, தமிழை முன்னிறுத்துகிற தென்கலை வைணவர்களுக்குத்தான் அங்கே பாடலை சொல்லுகிற உரிமை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவே தமிழுக்கு கிடைத்த முதல் வெற்றி. ஆனால் மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போவார்கள். இவர்கள் சண்டை எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். அங்கே இருந்த யானைக்கு எப்படி நாமம் போடுவது என்று சண்டை வந்தது. இவர்கள் எப்படியாவது போட்டு தொலையட்டும், யானைக்கு எப்படி நாமம் போடுவது? யூ நாமமா ஒய் நாமமா? நான் சொல்லுவது உண்மையாக ஒரு மோதல் நடந்து நீதிமன்றத்துக்கே வந்தது. நீதிபதிக்கு புரியவில்லை. ஏனென்றால் அப்போது இருந்தவன் வெள்ளைக்கார நீதிபதி. அவனுக்கு இந்த யானைக்கு எதற்காக நாமம் போட வேண்டும்? யானைக்கு புரிந்திருந்தால் இவர்கள் நிலைமை மோசமாக போயிருக்கும். கடைசியாக அந்த நீதிபதி புரியாமல் என்ன தீர்ப்பு சொன்னார் என்றால், இந்த சண்டை வேண்டாம், ஒரு வாரம் யூ நாமம் போடு, அடுத்த வாரம் ஒய் நாமம் போடு என்றார். அதுதான் தீர்ப்பு. மாறி மாறி போட்டார்கள்.
யானைக்கு அது ஏற்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அந்த பெயிண்டை அடித்து அதை சுரண்டி மறுபடியும் யூ நாமம் மறுபடியும் ஒய் நாமம் போட்ட உடனே யானைக்கு கோபம் வந்து ஒரு நாமமும் வேண்டாம் என்று மதம் பிடித்து ஓடிவிட்டது. இது நடந்தது. இவர்கள் அதை வலம்புரிதான் தான் கூட்டத்திலே சொல்லுவார். நான் இந்த நிகழ்ச்சியை சொன்னபோது, இல்லை தம்பி, அந்த யானை மதம் பிடித்து ஓடவில்லை, மதம் பிடிக்காமல் ஓடிவிட்டது என்றார். இந்த 2 பேரும் போடுகிற சண்டைகளை பார்த்து அந்த யானை மதம் பிடித்தல்ல, மதம் பிடிக்காமல் ஓடிவிட்டதென்றால், இப்படியெல்லாம் மதத்தின் பெயரால் சண்டை போடுகிறவர்கள் இன்றைக்கும் மறுபடியும் அந்த சண்டையை திருப்பனந்தாளில் விதைக்கலாமா என்று பார்க்கிறார்கள். நான் நேற்றைக்கு கூட்டத்தில் திருவொற்றியூரில் பேசுகிற போதும் கேட்டேன், நீங்கள் அப்படியே ஒரு சண்டை போடுகிறீர்களே, முருகன் கோயிலுக்காக என்கிறீர்களே, முருகன் கோயிலில் வந்து ஏன் ஜெய் ஸ்ரீராம் என்கிறீர்கள்? முருகன் கோயிலிலே என்ன சொல்ல வேண்டும்? முருகன் கோயிலில் அரோகரா தானே சொல்ல வேண்டும். நான் ஒன்றும் சொல்லுவதில்லை, அது வேறு. சொல்லுகிறவர்கள் முருகன் கோயிலில் அரோகரா சொல்ல வேண்டுமா இல்லையா? இங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிற அவர்களை பார்த்து ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. திருப்பனந்தாளிலே வந்து ஜெய் ஸ்ரீராம் என்கிறீர்களே, நீங்கள் அயோத்தியிலே போய் அரோகரா சொல்லுவீர்களா? அயோத்தியிலே சொல்லணுமா இல்லையா அரோகரா? எவராவது சொல்லுவானா? எனவே இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன், இவர்கள் முருகன் தான் இங்கே இருக்கிற மக்கள் வழிபட்ட கடவுள். கடவுளிலே தமிழ் கடவுள் இந்தி கடவுள் எல்லாம் இல்லை என்று கருதுகிறவன் நான். காரணம், கடவுளே இல்லை என்று கருதுகிறவன். ஆனால் கடவுள் நம்பிக்கை உடைய மக்களுக்காக நான் சொல்லுகிறேன். இங்கே முருகன் யார்? குறிஞ்சி நிலத்தின் தலைவன். குறிஞ்சி நிலம் எது என்பது எது? மலையும் மலை சூழ்ந்த இடமும் மலையில் வாழ்ந்த மக்களின் தலைவன். தமிழ் மரபே எது என்றால், யார் மக்களுக்காக வாழ்கிறானோ, யார் மக்களுக்காக உழைக்கிறானோ அவனைத்தான் கடவுளாக பார்த்த மரபு நம்முடைய மரபு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று மக்களுக்காக வாழ்ந்த அந்த குறிஞ்சி நில தலைவன் தான் முருகன் என்று அழைக்கப்பட்டான். எனவே அது இங்கே இருக்கிற கடவுள். நீ ஏன் கொண்டு வந்து ராமரை இங்கே சேர்க்கிறாய்? நீ அப்படியே இருந்தாலும் முருகரை அல்லவா உயர்த்தி பிடிக்க வேண்டும். நீ காவடி அல்லவா எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ திருப்பரங்குன்றத்துக்கு வருகிற போது பச்சை துண்டு போட வேண்டாமா? இங்கேயும் காவி துண்டு போட்டுக்கொண்டு வருகிறாய் என்றால் தமிழர்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறாய். ஒன்றை நினைவிலே வைத்துக்கொள், இது உத்தரப்பிரதேசம் அல்ல. ஏன் அயோத்தி இந்தியாவிலே தான் இருக்கிறது என்று நயினார் நாகேந்திரன் கேட்கிறார். இங்கே தான் இருக்கிறது. ஆனால் ஒன்றை அவர்கள் மறந்து விட்டார்கள். இங்கே எப்போதும் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பிகளாய் மாமன் மச்சானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண் இந்த தமிழ்நாடு. இது அயோத்தி அல்ல, இது உத்தரப்பிரதேசம் அல்ல. இந்த நாட்டை மாநிலத்தை ஆள்கிறவர் யோகியும் அல்ல. இது தமிழ்நாடு, இது பெரியார் மண். இதை ஆள்கிறவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை உயர்த்தி சொல்லுங்கள். நீ என்னதான் முயன்றாலும் எங்களுக்குள் மதத்தின் பெயரால் கலவரம் வராது. நேற்று திருவொற்றியூரிலே பேசுகிற போது ஒரு நண்பர் மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கார்த்திகைக்கு உங்கள் வீட்டில் விளக்கேற்றுகிறீர்கள், பிழையில்லை, ஏற்றுகிறீர்கள் தானே? ஆம். ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு சாய்பு இருந்தால் அவர் வீட்டில் போய் ஏற்றலாமா என்று கேட்டார். அந்த மக்கள் சொன்னார்கள், அது தப்புங்க. நாங்கள் அதுதான் தமிழ்நாடு, அது தப்பென்று சொல்லுவது தான் தமிழ்நாடு. அவன் விருப்பம் அவனுக்கு, என் விருப்பம் எனக்கு, அவன் நம்பிக்கை அவனுக்கு, என் நம்பிக்கை எனக்கு. நாங்கள் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள், வேறு வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. வேறு வேறு நம்பிக்கைகளை கொண்டவர்கள், வேறு வேறு பகைகளை கொண்டவர்கள் அல்ல. என்றைக்கும் நாங்கள் அண்ணன் தம்பிகள். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் எண்ணி பாருங்கள், எல்லா ரம்ஜானிலும் முஸ்லீம்கள் வீட்டிலிருந்து இந்துக்கள் வீட்டுக்கு பிரியாணி வருகிறது. ஒவ்வொரு பொங்கலுக்கும் இங்கிருந்து சர்க்கரை பொங்கல் அங்கு போகிறது. தமிழ்நாடு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருந்தது. தமிழ்நாடு பெரியாரால் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு அறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டது. தமிழ்நாடு முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்துகளால் வடிவமைக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களும் உதயநிதி அவர்களும் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் இந்த மேடைக்கு வந்தால் என்னை விட எளிமையாக இருக்கிறார். ஒரு பெரிய துணை முதலமைச்சர் என்கிற எந்த விதமான பாவனை அவரிடத்திலே இல்லை. ஒரு டிஷர்ட் போட்டுக்கொண்டு, என்னை போல ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கொண்டு, வேறொன்றும் இல்லை. நண்பர்களே, ஒரு துணை முதலமைச்சர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த பந்தாவையெல்லாம் உடைத்துவிட்டு
நம்முடைய வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக இருக்கிற உதயநிதி அவர்களை, அவருடைய எளிமையை, அவருடைய உறுதியை, அவருடைய சலியாத உழைப்பை நாம் வாழ்த்துகிறோம். நாம் அவரை வாழ்த்துகிறோம் என்பது எதற்காக என்றால், அவரிடத்திலிருந்து அந்த குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அவர் செய்கிற நன்மைகளை நன்றியோடு நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நன்றியோடு நினைவு கூறுவோம், போற்றுவோம். முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை, திமுக கழகத்தினுடைய உடைப்பாடிகளை போற்றுவோம். போற்றுதல் என்பது தேர்தலில் சொல்லுகிற அந்த செய்தியின் மூலம் உறுதிப்படும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மறந்து விடாதீர்கள். நமக்காக அல்ல, திமுகவை காப்பாற்றுவதற்காக அல்ல, இந்த நாட்டை, நம் பிள்ளைகளை, அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். வாக்களியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.